வாட்ஸ்அப் மற்றும் சமூக ஊடகங்களில் வரும் செய்திகளை நம்புகிறீர்களா அல்லது உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பார்ப்பீர்களா என சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் நடராஜன் எழுப்பிய கேள்விக்கு மக்கள் அளித்த பதில்களை பார்ப்போம். ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகளை நீங்க அப்படியே பார்ப்பீங்களா இல்ல அதனுடைய உண்மைத்தன்மைகள் என்ன அப்படின்னு ஆராய்ந்தீங்களா? கண்டிப்பா ஆராய்ஞ்சு தாங்க பார்ப்போம். என்ன இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ஃபேக் நியூஸ் நிறைய வருது. சமூக ஊடகங்கள்ல நிறைய ஃபேக் நியூஸ் வருது. எந்த நியூஸ் நம்புறது அப்படிங்கிற மாதிரி தெரிய மாட்டேங்குது. அதனால கண்டிப்பா அந்த உண்மைத்தன்மை ஆராய்ஞ்சு தான் ஆகணும். இப்போ சமூக ஊடகங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 80% பொய்யா நியூஸ் தான் வருது. ஒரு 20% நம்பலாம். சில நம்ப முடியாம தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்களா, இப்போ ஒரு இடத்துல மழை பெய்யுதுங்கிறான். அங்க பார்த்தா மழையே இருக்காது. அடிச்சுட்டு போயிடுது, வெள்ளம் வந்துடுது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா அங்க மழையே இல்லாம இருக்கு. ஸோ நிறைய பொய் செய்தி வருது. சமூக ஊடகத்தில் நம்புறதில்ல. ஃபேஸ்புக்கு அந்த யூடியூப்லாம் போகிறதெல்லாம் எதுவுமே நான் நம்புறதில்ல. அது எல்லாமே ஒரு வதந்தியாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் இந்த தலைப்புச் செய்திகளை பார்க்கறது எல்லாம் பேப்பர் அந்த மாதிரி தான் பார்த்து நம்புவோம். மற்ற பிள்ளை நம்புறதில்ல. வாட்ஸ்அப் செய்தி எதுவும் நம்புறதில்ல. அது என்னன்னா, வாட்ஸ்அப்ல நிறைய ஃபேக் நியூஸ் வருது. டிவி, பேப்பர் நியூஸ் அந்த மாதிரி ஏதாவது பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அதுல ஏதாவது உண்மையா இருந்தா அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது. இல்லைன்னா வாட்ஸ்அப் செய்தி எதுவும் நம்புறதில்லை. வாட்ஸ்அப் மற்றும் சமூக ஊடகங்களில் வரும் செய்திகளின் நம்பகத்தன்மை தொடர்பாக ஓமலூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.